வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 27 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியானது. நெல்லையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக ஆட்சிகள் பாதுகாப்பில்லை. ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவு நாளன்று ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 27 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைய சில தினங்களில் உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் நீடித்து வந்தது. இதற்கிடையே டெல்லியில் இந்த பட்டியல் ஆழமாக பரிசீலிக்கப்பட்டு இறுதிப் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜக 27 தொகுதிகளில் களம் காண்கிறது. அதிமுக ஒதுக்கிய 27 தொகுதிகளில் சிலவற்றை பாஜக மாற்றி கூறுவது, ஒரே தொகுதிக்கு பல முனை போட்டி நிலவது மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை தேர்தலில் போட்டியிட வைக்க மேலிடம் அழுத்தம் கொடுப்பது போன்ற காரணங்களால் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 27 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதில் பல நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதன்படி சாத்தூரில் நைனா நாகேந்திரன், மயிலாப்பூரில் தமிழிசை, கோவை வடக்கில் வானதி சீனிவாசன், அவிநாசியில் எல் முருகன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். நெல்லையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக சட்டசபை தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஒவ்வொரு கட்சியும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி நெல்லை தெற்கு புறவழி சாலையில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சபாநாயகர் அப்பாவு, பாளையங்கோட்டையில் போட்டியிடும் அப்துல் வாகப், நெல்லையில் போட்டியிடும் சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்குநேரி, அம்பை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை காலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு மாலையில் சென்று அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர்களான மனோஜ் பாண்டியன், கலைக்கதிரவன், மதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் மற்றும் சங்கரன் கோவில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பேசுகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும், சிறுபான்மை மக்களுக்கு திமுக ஆட்சிகள் பாதுகாப்பில்லை என்றும் ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிகள் பாட்டிக்கு கூட பாதுகாப்பில்லாத நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என முதலமைச்சர் கூறுகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் இதுவரை நடந்தது போதும், இதுபோல நடப்பதற்கு மீண்டும் அந்த ஆட்சி தேவையா என்று கேள்வி எழுப்பிய அவர், மீண்டும் தமிழ்நாடு தலைநிமிர அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும், வாக்குகளுக்காக சிறுபான்மையின மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறுகிறார் ஸ்டாலின் எனவும், அதிமுக மக்களுக்காக ஆட்சி செய்கிறது, 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் என்றும், குடும்ப ஆட்சியில் வாரிசு அரசியல் தேவையா என கேள்வி எழுப்பிய அவர், ஸ்டாலினின் மருமகன் சபரீசனும் பொதுவெளியில் வந்துவிட்டார். ஸ்டாலின், உதயநிதி, மருமகன் சபரீசன், துர்கா, ஸ்டாலின் என 4 அதிகார மையம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். வாக்குப்பதிவு நாளன்று ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கான பொதுத் தேர்தல் மற்றும் கோவா, குஜராத்,
கர்நாடகா, மகாராஷ்டிரா, நாகாலாந்து மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களின் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951வது பிரிவில் 135 படி வணிகம், வர்த்தகம், தொழில்துறை நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் மக்களவை அல்லது மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொரு நபருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலும் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் நல்லாட்சி வழங்கப்படும் என்று சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் மிகுந்த அனுபவமுள்ள அர்ப்பணிப்புடன் செயல்படும் நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர் எனவும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்று தமிழகத்தில் அடுத்த ஆட்சி அமைப்பாளர்கள் என்றும் மத்திய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலும் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் நல்லாட்சி வழங்கப்படும் என்றும் இரட்டை வளர்ச்சி விரைவான முன்னேற்றம் மூலம் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறந்த எதிர்காலம் உருவாக்கப்படும் எனவும் விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள், பெண்கள், சிறு தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் மாற்றத்தை எதிர்பார்த்து வருகின்றனர் என்றும் மேலும் மாநில நிர்வாகத்தின் பரிந்துரைகள் மற்றும் ஒவ்வொருவரின் விருப்பத்தை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்தார். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் 5வது முறையாக போட்டியிடும் வேட்பாளர் தங்கம் தென்னரசு பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பணிக்கநீந்தல், நெடுங்குளம், பாப்பனம் பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரும் அமைச்சருமான தங்கம் தென்னரசு முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னர் நாச்சியம்மன் கோவில் மற்றும் ஆலடி கருப்பசுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது அமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் தங்கம் தென்னரசு பேசினார். அப்பொழுது எந்தவிதமான பேதமில்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்திருக்கிறார் என்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்க திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குகள் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் ஒருவராக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவதற்கும் உங்கள் குறைகளை போக்குவதற்கும் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் அனைவரும் மறவாமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். சென்னை ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகளிடம் திராவிட மாடல் அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து திமுக வேட்பாளர் ஜே எபினேசர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜே எபினேசர் புதுவண்ணாரப்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை, உதவித்தொகை, 3 சக்கர மோட்டார் வாகனங்கள், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது குறித்தும் அரசு வேலைகள் வழங்கப்படுவது குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி 2வது முறையாக அமைந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சரால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்பட இருப்பதையும் திமுக வேட்பாளர் ஜே எபினேசர் எடுத்துரைத்தார். வாக்கு சேகரிப்பில் பகுதி செயலாளர்கள் லக்ஷ்மணன், ஜெபதாஸ் பாண்டியன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். திமுகவை குறை கூறி பெரிய ஆளாகி விடுவோம் என விஜய் எண்ணுவது வட்டமான அரசியல் என்று சிவகங்கையில் முக்குளத்தோர் புலிகள் படை கட்சியின் தலைவரும் திரைப்பட தலைவருமான கருணாஸ் தெரிவித்தார். சிவகங்கையில் முக்குளத்தோர் புலிகள் படை கட்சியின் தலைவரும் திரைப்பட தலைவரும் திமுக வேட்பாளருமான நடிகர் கருணாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 34 ஆண்டு காலமாக திரைத்துறையில் இருந்துவிட்டு தன்னை இப்பொழுது மத ரீதியாக ஜோசப் விஜய் என அடையாளப்படுத்துவதன் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பினார்.
மேலும் திமுகவை குறை கூறி பெரிய ஆளாகி விடுவோம் என விஜய் எண்ணுவது மட்டமான அரசியல் என்றும், விஜய் மீதே வருமான வரித்துறை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலைகள் தனது கட்சி வேட்பாளர்கள் மீது வழக்குகள் இல்லை என்பது சரியா என்றும் கருணாஸ் கேள்வி எழுப்பினார். கரூரில் உள்ள புனித கார்மேல் அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளி அனுசரிப்பு தினத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஜெபம் செய்தனர். கரூர் அருகே பசுபதிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள புனித கார்மல் அன்னை ஆலயத்தில் இன்று புனித வெள்ளி நாள் பங்குத்தந்தை ஜோசப் டேவிட் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவைகள் அறையப்பட்ட நாள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இயேசு சிலுவைகள் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் வியாழனன்று இரவு தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து இயேசு புரான் இறுதியாக இரவு உணவை சாப்பிட்டார். அந்த வியாழனுக்கு மறுநாள் வரும் வெள்ளிக்கிழமையை ஈஸ்டர் நாளாக கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கின்றனர். பொதுவாக புனித வெள்ளியன்று கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களுக்கு சென்று நாள் முழுவதும் வேண்டுதல் செய்வதில் ஈடுபடுகின்றனர். ஒரு சில கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியன்று இயேசுவின் இறப்பை நினைத்து நோன்பு இருக்கின்றனர். புனித வெள்ளி நிகழ்ச்சிகள் பசுபதிபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஜெபம் செய்தனர். அரக்கோணத்தில் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை ஊர்வலம் மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் புனித வெள்ளி முன்னிட்டு சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. சிலுவை பாதை ஊர்வலம் பங்குத்தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலுவையை சுமந்தபடி 14 நிலைகளில் ஜெபம் செய்தவாறே சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் ரயில் நிலையம், பழைய பேருந்து நிலையம் வழியாக ஊர்வலமாக தேவாலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து பேராலயம் வந்தடைந்தவுடன் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஓமலூர் புனித ராயப்ப சின்னப்பர் ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை நிகழ்வு இறைபக்தியுடன் அனுசரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்காக சிலுவையில் உயிர் தியாகம் செய்த தினமான புனித வெள்ளி உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் பக்தியுடன் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆசி செட்டிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள புனித ராயப்ப சின்னப்பர் ஆலயத்தில் புனித வெள்ளி சடங்குகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்து மரண தண்டனைக்கு ஆளாகி சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் பயணத்தை நினைவு கூறும் வகையில் 14 புனித ஸ்தலங்களை கொண்டு பெரிய சிலுவை பாதை நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை ஜோசப் பால்ராஜ் மரத்திலான பெரிய திருசிலுவையை சுமந்து சென்று சிலுவை பாதை நிகழ்வை துவங்கி வைத்து சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். அருத்தந்தை விமல் இறை வார்த்தைகளால் தியானித்து சிலுவை பாதையை வழிநடத்தினார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்தலமாக கிறிஸ்தவர்கள் திருசிலுவையை சிறிய தூரம் சுமந்து சென்று பக்தியுடன் தியானத்தில் ஈடுபட்டனர். அவர்களை பின்தொடர்ந்து கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான கிறிஸ்தவர்கள் மனமுருகி இயேசு கிறிஸ்துவை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். பெரிய சிலுவை பாதை நிகழ்வின் நிறைவில் பங்குத்தந்தை ஜோசப் பால்ராஜ் இறை மக்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு வழங்கினார். நிகழ்வில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் அரிஸ்தகோத்திரர்கள் கலந்து கொண்டு இறையாசியை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் கம்பங்கூழ் வழங்கப்பட்டது. ஜெயங்கொண்டத்தில் நகை கடைகளுக்கு தங்க நகைகளையும் வெள்ளி பொருட்களையும் எடுத்து வந்த நிலைகள் விலைப்பட்டியலில் வாகனத்தின் எண்ணை குறிப்பிடாததால் தேர்தல் பறக்கும் படையினர் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் உள்ள தனியார் நகை கடைக்கு சொந்தமான நகை விற்பனை நிறுவனத்தின் வாகனம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள நகை கடைக்கு தங்க நகைகளை கொடுப்பதற்கு வந்தது. வாகனத்தில் இருந்த ஊழியர்கள் தங்க நகைகளை கடைக்கு எடுத்து செல்வதை பார்த்து அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் ஊழியர்களிடம் விசாரித்தனர். அப்பொழுது நகை விற்பனை செய்ய வந்துள்ளதாகவும் அரியலூரில் உள்ள தனியார் கடைக்கு நகைகளை விற்றுவிட்டு மீதமுள்ள நகைகளை விமானத்தின் மூலம் சென்னைக்கு அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து வாகனத்தை சோதனை செய்த பறக்கும் படையினர் வாகனத்தில் இருந்த 818 கிராம் புதிய தங்க நகைகளையும் 516 கிராம் பழைய தங்க நகைகளையும் என ரூபாய் 1,94,00,000 மதிப்பிலான 177 சவரன் தங்க நகைகள் இருப்பதை கண்டனர். இதேபோல் 13,75,000 ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ 390 கிராம் வெள்ளி பொருட்களும் இருந்தது தெரியவந்தது. இதற்கான ஆவணங்களை வைத்திருந்த போதிலும் கடைகளுக்கு தங்க நகைகளை விற்பதற்கான விலைப்பட்டியலில் வாகனத்தின் எண் இல்லாததால் சந்தேகமடைந்த தேர்தல் பறக்கும் படையினர் அரியலூர் வருமான வரித்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து ஜெயங்கொண்டத்துக்கு வந்த வருமான வரித்துறையினர் வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேர்தல் அலுவலக பணிமனை அமைப்பதற்கான பூமி பூஜை நடத்திய பின்னர் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தேர்தல் களப்பணியை தொடங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் இன்று தனது தேர்தல் பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். ஓமலூர் அண்ணன்மார் மண்டபம் அருகே தேர்தல் அலுவலகம் அமைப்பதற்கு முகத்துக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திமுக சார்பில் ஓமலூர் தொகுதி தேர்தல் பார்வையாளர் சுகவனம், மாவட்ட பொருளாளர் கார்த்திகேயன், ஓமலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் வேட்பாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக மக்கள் நீதி மய்யம் ஆகியவற்றின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மக்களுக்காக செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டு மக்கள் நன்றாகவே அறிந்துள்ளனர் எனவும், ஓமலூர் தொகுதியில் அமைச்சர் திட்டமிட்டு மேற்கொண்டுள்ள வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தப் போவதாகவும் வேட்பாளர் இளங்கோவன் உறுதியளித்தார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் தமமுன் அன்சாரி காலையில் நடைபயிற்சி சென்றபொழுது பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் காலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட சிதம்பரம் நகர மன்ற தலைவர் செந்தில்குமாருடன் சிதம்பரம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவருமான தமமுன் அன்சாரி நடைபயிற்சி மேற்கொண்ட பொழுது பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதன் பின்னர் 4 வீதிகள் வழியாக நடந்து சென்று பொதுமக்களிடம் உரையாடினார். அப்பொழுது சிதம்பரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன் என்றும், ஆன்மீக நகரமாக உள்ள சிதம்பரத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் நான் பாடுபடுவேன் என்றும், நான் உண்மையாக அனைத்து மக்களுக்கும் சேர்த்து போராடுவேன் எனவும், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது சிதம்பரத்தில் இளமை நாயக்கர் குளத்தில் மதில் சுவர் இடிந்து கீழே விழுந்தவுடன் உடனடியாக மதில் சுவற்றை புதுப்பிக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவன் இந்த தமமுன் அன்சாரி என்றும் தெரிவித்தார். நடைபயிற்சி சென்ற தமமுன் அன்சாரியுடன் பொதுமக்கள் செல்போனில் படம் எடுத்துக் கொண்டனர். பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொள்ளாச்சியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராமகிருஷ்ணனிடம் வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது வேட்பாளர் நித்யானந்தம் தெரிவித்தார். பொள்ளாச்சி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் நித்யானந்தன் இன்று கூட்டணி கட்சி நிர்வாகியுடன் சென்று பொள்ளாச்சி சாராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராமகிருஷ்ணசாமியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மனு தாக்கல் செய்த பொழுது பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதி திமுக பார்வையாளரான டாக்டர் மகேந்திரன், நகரமன்ற தலைவர் ஷாமலா, பொள்ளாச்சி வடக்கு நகர செயலாளர் நவநிதி கிருஷ்ணன், கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சக்திவேல், மதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் நித்யானந்தன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என்றும், தான் வெற்றி பெற்றால் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்றும், பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தென்னை விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் என்றும் வேட்பாளர் நித்யானந்த் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து செங்குளம் மலையில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசுபிரான் சிலுவையில் அறைந்த பொழுது அவரது உயிர் போக்கும் நிலையில் 7 வார்த்தைகளை கூறினார். அதில், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இயேசுவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஸ்தரியே, அதோ உன் மகன். சீசனே, அதோ உன் தாய். என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாய் இருக்கிறேன். முடிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என 7 வார்த்தைகளை கூறினார். அதன்படி இயேசுபிரான் சிலுவையில் உயிர் மரித்த நாளை நினைவு கூறும் விதமாக கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக சிலுவை பாதை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து செங்குணம் மலைகள் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்பணி வென்டோ மற்றும் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த அருட்தந்தை அலெக்ஸ் தலைமைகள் 5000க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இறை இயேசுவின் பாடுகளை தியானித்தர்.
இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுக ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் ரஜினி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் ஜனநாயக பொறுப்பை உணர்த்தும் விதமாக 100% வாக்களிக்க வேண்டும் என உறுதிமொழியேற்றனர். மதுரை மாநகர மாவட்ட ரஜினி மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் ஒன்றிணைந்து வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய ஜனநாயக கடமையை மறக்காமல் 100% வாக்களிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதன் ஒரு பகுதியாக மதுரை பாண்டி கோவில் பகுதியில் காவல் தெய்வமாக விளங்கும் பாண்டி முனீஸ்வரருக்கு ரஜினி மன்ற நிர்வாகிகள் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். அப்பொழுது ஜனநாயகத்தின் வலிமை வாக்காளர்களின் பங்கேற்பில் தான் இருக்கிறது என்பதை நினைவூட்டும் வகையில் ரஜினி மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என உறுதிமொழியேற்றனர். வந்தவாசி தொகுதியில் ராமதாஸ் தரப்பு பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முரளி சங்கர் பாமக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அன்புமணி தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் ப. ஜெயவேலிடம் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் முரளி சங்கரை வேட்பாளராக அறிவித்துள்ளார். இந்நிலையில் வேட்பாளர் முரளி சங்கர் பாமக கட்சி கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி நகர செயலாளர் வரதன் தலைமையில் அன்புமணி தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் ப. ஜெயவேலிடம் மனு அளித்தனர். மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் மன்னப்பன், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் மச்சேந்திரன், பாமக அமைப்பு செயலாளர் சக்திவேல், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாபு விஜயன், மாவட்ட தேர்தல் பணிக்குழு செயலாளர் NS மணி, வந்தவாசி நகர தலைவர் ராமஜெயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பனந்தாள் சுற்றுவட்டார பகுதி விவசாய பெருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று திருலோக்கையில் 3ஆம் நாள் பிரச்சாரத்தை தொடங்கிய வேட்பாளர் கோவி செழியன் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கோவி செழியன் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பனந்தாள் மத்திய ஒன்றியம் திருலோக்கியிலிருந்து 3ஆம் நாள் பிரச்சாரத்தை தொடங்கி பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது திருப்பனந்தாள் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் விவசாய பெருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பலவாரம் மற்றும் மணியாற்றில் தூர்வாரத்தில் தொடர்பான நடவடிக்கை நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் என்று வேட்பாளர் கோவி செழியன் தெரிவித்தார். பொள்ளாச்சியில் பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் நித்யானந்தன் வாக்கு சேகரிப்பு. பொள்ளாச்சி தொகுதிகள் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் நித்யானந்தன் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று மதிய வேளையில் பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் வேட்பாளர் நித்யானந்தன் திமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அடங்கிய பரிசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இஸ்லாமியர்கள் வேட்பாளர் நித்யானந்தருக்கு சால்வை அணிவித்து ஆதரவு தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பில் பொள்ளாச்சி ஐக்கிய ஜமாத் தலைவர் வக்கீல் ஷா நவாஸ்கான் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். ஆரணி மொத்த காய்கறி மார்க்கெட்டில் நுழைந்த திமுக பெண் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தன் காய்கறிகளை எடை போட்டு கணக்கு எழுதி கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தன் என்பவர் ஆரணி செய்யாறு சாலையில் உள்ள மொத்த காய்கறி மார்க்கெட்டில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மொத்த காய்கறி விற்பனை கடையில் திடீரென நுழைந்து காய்கறிகளை எடை போட்டு கணக்கு எழுதி கொடுத்து வியாபாரிகளிடமும் முஸ்லிம் பெண்கள் மற்றும் முதியவர்களிடமும் உதயசூரியன் சின்னத்திற்கு வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தன் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரித்த பொழுது திமுக கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 27 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியானது. நெல்லையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை. ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவு நாளன்று ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.